இந்த மாதிரி பார்சல் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரிசப்க்கு வந்து ஊசி போட போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து குளிக்க போகிறேன். டைம் வந்து 6:30 ஆகிட்டுருக்கு. மார்னிங் 9:30க்கு வந்து டைரெக்டாக பஸ் இருக்குது. போன வீடியோலாம் சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம் வீடியோ. ரிசப் வந்து உடம்பு சரியில்லாதது வந்து கொஞ்சம் இழைச்சிருக்கான். ஸோ அவனோட வெயிட் வந்து பார்க்கணும். போன தடவை வந்து 5 kg 700 கிராம் இருந்தான். இந்த தடவை வந்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த தடவை வந்து எத்தனை ஊசி போடுறாங்கன்னு தெரியல. இது வந்து 4th month வேக்சினு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ரிசர்வ் குட்டி வந்து தூங்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே நான் வந்து குளிச்சுட்டு வர போகிறேன். தலைக்கு குளிக்கணும். நேற்று குளித்தேன், இன்றைக்கி குளிக்கணும். சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கிளம்பி போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். 3 பேரும் கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். 9:15க்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் 9:30க்கு வந்து உடனே பஸ் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ரிசப்போட டேடி வந்து எனக்கு லெமன் ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ லெமன் ஜூஸ் குடித்த உடனே பஸ் வந்துருச்சு. ரிசப் வந்து மார்னிங் வந்து எந்திரிச்ச உடனே திரும்ப வந்து தூங்க ட்ரை பண்ணுவான். ஸோ அதனால் வந்து பஸ்ஸில் வந்து நல்லா ஜாலியாக தூங்கினான். ஒரு தொந்தரவும் பண்ணல. ஹாஸ்பிட்டல் வந்து பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான். ஸோ பஸ்லேருந்து இறங்கி நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேக்சின் போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ரிசப்க்கு வந்து காலில் 2 காலில் வந்து ஊசி போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கையில், அதுக்கப்புறம் சொட்டு மருந்து ஊற்றுனாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரே அழுகை, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அழுகாமல் இருந்தான். நெக்ஸ்ட்டு வேக்சின் வந்து 10th month தான் கூப்பிட்ருக்காங்க. அக்டோபர் மந்த்து 9ஆம் தேதி. ஸோ 6 monthக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போடணும். இது வந்து பேராசிட்டமால் கொடுத்துருந்தாங்க, காய்ச்சல் வந்துச்சுன்னா கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து பெயின் கில்லர். இது வந்து இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல வந்து அப்ளை பண்ணோன்னா வலிக்காது. அதுக்காக வந்து இதுவும் அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். ரிசப்க்கு வந்து வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி வந்து நர்ஸ் வந்து அந்த நெக்கில் வந்து சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி, வேக்குரா கொப்பளமான்னு தெரில, ஸோ இந்த மாதிரி வந்திருக்க வந்து நர்ஸ் பார்த்தாங்க. ஸோ நான் வந்து வேக்சின் போடல, நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் போடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டாக்டர்கிட்ட வந்து காமிச்சோம். அவங்க வந்து டெய்லியும் 2 time இல்லைனா 1 time வந்து குளிக்க வைங்க. அதுக்கப்புறம் அந்த நெக்கு கிட்ட எங்கெங்கே வேக்கூர் வந்திருக்கோ அங்கே வந்து நீங்கள் வெட் வைப்ஸில் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொன்னாங்க. இது வந்து அவங்க அப்பாவுக்கு வாங்கிட்டு வந்த ஆயில்மெண்ட்டு. அவங்க அப்பாவுக்கும் வந்து நெக்கில் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன கொப்பளம் வேக்கூர் மாதிரி இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து லன்ச் வந்து குக் பண்ணல. ஸோ ரிசப்போட டேடி வந்து ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ வீட்டில் போகணும். இப்போ வந்து ரிசப்போட டேடி வந்து எங்கே போயிட்டுருக்காங்கன்னா, நான் வந்து மீஷோலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து ரிசீவ் பண்ண போயிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பார்சல் வந்தாச்சு. இந்த மாதிரி பார்சல் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ வந்து ரிசப்போட டேடி வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. நான் வந்து பார்சல் வந்து அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். பார்சல் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, பேபி பிளேயிங் மேட்டு. இந்த மேட்டில் வந்து படுக்க வச்சு பாப்பாவை வந்து விளையாட விடுவாங்க. ஸோ இந்த மேட்டு வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 319 rupees. ஸோ குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன் சைடு வந்து ABCD எழுதியிருந்துச்சு. நெக்ஸ்ட் சைடு வந்து இந்த மாதிரி பிக்சர், அனிமல்ஸ் பிக்சர், அந்த மாதிரி வீடு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிக்சர்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. குவாலிட்டியில் வந்து எந்த இஷ்யூம் கிடையாது. நல்லா டிஃப்ரெண்ட் கலரில் வந்து குழந்தைங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மேட்டு தான். பட் நான் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஏன்னா இந்த மேட்டு வந்து சம்மர் சீசனில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. சில பேர் வீட்டில் வந்து ஏசிலாம் இருக்கும். ஸோ ஏசியில் வந்து குழந்தை வந்து இந்த மேட்டில் படுக்க வச்சு விளையாட விடுவாங்க. ஸோ அவங்க
ஏசி இருக்கவங்க வீட்டிலலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் நம்ம வீட்டில் ஏசிலாம் கிடையாது இல்லையா. ஸோ இந்த மெட்டீரியல் கூட ஃபார்ம் மெட்டீரியல்னு நினைக்கிறேன். வின்டர் சீசன் வந்து இந்த மேட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் சம்மர் சீசன் வந்து கொஞ்சம் ஹீட்டு தான். அதனால் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். பட் ரிட்டர்ன் பண்ண காசு வந்து இன்னும் ரீஃபண்ட் ஆகலை என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில். ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட லன்ச் இதுதான். ஹோட்டல்லேருந்து மீல்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, சாப்பாடு. அதுக்கப்புறம் 2 பொரிச்ச மீன் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே சாயல்குடியிலையும் திருவிழா தான். ஸோ நைட்டு திருவிழா பார்த்துட்டு இருந்தோம் மாடியிலேருந்து. எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலோட திருவிழா தான். உங்களுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். போன வருஷம் மம்மி, டேடி, பாப்பா எல்லாருமே இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த தடவை ரிஷப், நான், ரிஷப்போட அப்பா மட்டும்தான் இருக்கோம். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மம்மி, டேடி, அதுக்கப்புறம் பாப்பாவை. நம்ம கூட இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது. பட் நம்ம விட்டு தூரமாக போனாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய்.